हरिः ओम्। अग्नेनय सुपथा राजे अस्मान् विश्वानि देव वयुनानि विद्वान् युयोध्यस्मज्जुहुराणमेनो भूयिष्ठान्ते नम मुक्तिं विधेम। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இன்றைய வேதக்கதைகள் பாகத்துல அக்னி பகவானுடைய பெருமையை சொல்லும் ஒரு நிகழ்ச்சி நாம் பார்க்க போகின்றோம். இதற்கு முன்பு நாம் சொன்னோம், லோகக்ஷேமத்திற்காக நித்திய கர்மாக்கள் என்று சொல்லக்கூடிய யாக யஜ்ஞங்களை அனுஷ்டிக்கணும் என்பதாக. யஜ்ஞோ வை விஷ்ணு, நாம பண்ற ஆராதனம் இருக்க பகவத் ஆராதன ரூபமாக யாகத்தை பண்ணணும். யாகமே பகவத் ஸ்வரூபமாக இருந்துருக்கு. விஷ்ணுர்வை யஜ்ஞா என்று வேதமே சொல்றது. யஜ்ஞோ வை விஷ்ணு விஷ்ணுர்வை யஜ்ஞான்னு. யாகத்துக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம். எந்த தேவதைகளை குறித்து நாம யாகம் பண்ணாலும் ஹவிஸ சமர்ப்பிச்சாலும் அது எல்லாம் பெருமாளிடத்துல தான் போய் சேர்றது. ஆகையில இது பகவத் ஆராதன ரூபமாக இருந்துருக்கு. பகவத் பிரீத்தி என்பதுதான் இந்த நித்தியமாக அனுஷ்டிக்கக்கூடிய யாகங்களுக்கு உண்டான பலன். இதை அனுஷ்டிச்ச உடனே இதுக்கு பலன் வந்துட போறது. பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துட போறது. இதுல சொல்லச்சே யாக தான ஹோமாதிபிகி உபாசனேனச்ச ஆராதிதா என்று பாஷ்யக்காரர் பலாதிகரணத்துல சொல்ற. பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னா யாகம், யாகத்தினால ஆராதிக்கப்படுபவராக இருக்க, ஹோமம், தானம், உபாசனை என்னச்சான்னு இதுல முதல்ல எடுக்கிறது யாகம்தான். இப்படி யாகங்களை அனுஷ்டிச்சோம்னாக்கா பகவத் பிரீத்தி ஏற்படும். இப்ப யாகம் பண்ணோம்னா அக்னி வேணும். அக்னி இல்லாத யாகம் பண்ண முடியாது. இந்த ஆகுதி எல்லாம் அக்னியில தானே பண்ணி ஆகணும். ஆகையால அந்த அக்னியை பற்றிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு உபாக்கியானத்தை தான் இப்ப பார்க்க போறோம். அக்னிமுகாவை தேவாக என்று வேதமே சொல்றது. தேவதைகளுக்கெல்லாம் முகமாக இருக்கிறான் அக்னி பகவான். முகம்னா வாயாக இருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு. அதுல என்ன, இந்த அக்னியில நாம ஹவிஸ சமர்ப்பிச்சோம்னாக்க எந்த தேவதையை உத்தேசிச்சு இந்திராய சுவாகான்னோ சோமாய சுவாகான்னோ வருணாய சுவாகான்னோ எந்த தேவதையை உத்தேசம் பண்ணி இந்த அக்னியில ஹவிஸ சமர்ப்பிக்கிறோமோ அந்த தேவதையின் இடத்துல கொண்டு சேர்த்துருவேன். அதுதான் அக்னிக்கு ஒரு விசேஷம். இப்போ அக்னி அந்த மாதிரி பண்றதுனால அக்னி இடத்துல தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. இந்த மாதிரி வரைச்சே இந்த அக்னிய தாரியமா ரட்சணம் பண்ணணும். அக்னிஹோத்திரம் பண்றான், காத்தால சாயங்காலம் 2 வேளையும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருப்பான். ஒவ்வொரு பட்சத்துல அமாவாசையும் போது, பிரசமையும் போது, பௌர்ணமாசியான பிரசமைகள்லாம் எஷ்டி எல்லாம் அனுஷ்டிக்கிறது. இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணச்செல்லாம் ஒரு வாட்டி ஆதானம் பண்ணியாச்சுன்னா அந்த அக்னியை அணையாத பத்திரமா பார்த்துக்கணும். அந்த அக்னியில வரைச்சு மேற்கு பக்கத்துல ஒரு அக்னி இருக்கும். அந்த அக்னி இதை அணையாத பார்த்துக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி
அது பார்க்கறதுக்கு ஒரு குமிட்டியாட்டம் ஒன்று இருக்கும். அதுல அந்த அக்னியை பத்திரமா ரட்சணம் பண்ணணும். நம்மளுடைய அனவதானத்தினாலேயோ அல்லது வேற சில காரியங்கள் வெளியில போக வேண்டியிருக்கு, சில தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகளால அந்த அக்னிய ரட்சிக்க முடியாது போய் அக்னி அணைஞ்சு போயிடுச்சுனாக்க அப்போ புனராதானம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஆதானம் பண்ணணும். அந்த புனராதானத்துல யார் பிரதானமான தேவதை என்பதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்ல போறது. கல்யாணம் அந்த காலத்துல 5 நாள் கல்யாணம் பண்ணுவா. இப்பவும் சில வைதிகாலாம் பண்ணிட்டு இருக்கா, 5 நாள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இந்த விவாக அக்னி அந்த கல்யாணம் பண்ணிட்டு அதுல பண்ணச்சே அந்த அக்னிய நித்தியம் 2 வேளையும் சாயம் பிராத்தா உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணி கடைசி நாள் 5ஆம் நாள் பின்னால சேஷ ஹோமம்னு மிகுதியாக இருக்கக்கூடிய ஹோமங்கள் எல்லாம் பண்ணி அது வரைக்கும் அதுக்கப்புறமா அந்த பாலிகை கரைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. அந்த அக்னியை ஆத்திடுவா. அந்த அக்னியை தாரியமாக நான் ஆத்ம சமாரோப்பணம் பண்ணிக்கிறது, நம்மளிடத்திலேயே ஆத்மாவில சமாரோப்பணம் பண்ணிக்கிறது, இது ஒரு வழக்கம் நாம வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த புனராதானத்துல வரைச்சு எந்த தேவதைன்றதை பத்தி சொல்றதுக்காக ஏற்பட்ட ஒரு விற்த்தாந்தம் இப்போ சொல்ல போறோம் நாம. இதுல ஒரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்துதான். எப்ப பார்த்தாலும் சண்டை தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். இவெல்லாம் ஒரு விதத்துல பங்காளிகள். எல்லாருமே பிரம்மாவனுடைய படைப்பு தான். ஞாதிஷ்டேத் அனலயன கிம் என்று ஒரு கவி சொல்றான். இந்த பங்காளிகளா ஞாதிகளாக இருந்தாக்க நெருப்பே வேணாமா, தானா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வயிற்றெரிச்சல், ஒருத்தர் மேல ஒருத்தர் அசூய வருதெல்லாம் வருமா. இந்த மாதிரி தேவதைகளும் அசுரர்களும் பங்காளிகளாக இருக்கிறதுனால அவளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை. இப்போ ஒரு சண்டை நடக்கிறது. தேவாசுரா சங்கத்தா ஆசன்னு. இந்த சண்டை நடக்குச்சே இந்த தேவதைகளுக்கெல்லாம் இந்த முறை ஜெயம் வந்துடுத்து. தே தேவா விஜயமு பயந்தா. ஒவ்வொரு வாட்டி ஜெயிக்கச்சேயும் அசுராளிடத்துல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த வஸ்துக்கள், பொண்ணு, பொருள், முத்து, மாணிக்கம்ன்றதெல்லாம் அங்கேருந்து அபகரிச்சுட்டு இங்க கொண்டு வந்துருவா. அங்கேருந்து இவா கொண்டு வந்துருவா. இதை இவா ட்ரெஷரியில வச்சு வைக்க மாட்டா. ஏன்னா யுத்தம்ன்றதுல வரைச்சு வெற்றி தோல்வின்றது நம்ம கையில கிடையாது. ஒரு சில சமயத்துல தோல்வியும் நமக்கு ஏற்படலாம், பல சமயங்கள்ல வெற்றியும் ஏற்படலாம். வெற்றி தோல்வின்றது எப்ப நம்ம கையில இல்லையோ அப்போ இதுக்கு முன்ன சம்பாதிச்ச வஸ்துக்கள் எல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல வச்சோமானாக்கா, எப்பயானா ஒரு சமயத்துல தோத்து போயிட்டோமானாக்கா, இதை யாருண்டியான கொடுத்து வச்சோமானாக்கா அவள்கிட்ட இருந்து வாங்கிட்டு நாம ஜீவிக்கிறதுக்கு சௌகரியமாக இருந்துட்டு இருக்கோம். அதுக்காக என்ன பண்றா அப்படின்னா, அக்னௌ வாமம்பசு சந்நியதத, அக்னியில கொண்டு போய் அக்னியிட்ட கொண்டு போய் அப்பா இது மொத்தத்தையும் நீ பாத்துக்கோன்னு அக்னியிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா. ஏன்னா அக்னின்ற ஒரு விசுவாசம் அவளுக்கு. அக்னியில ஆகுதி பண்ணாக்கா அந்த ஆகுதி யார் பேருக்கு, எந்த தேவதை பேருக்கு சொன்னாலும் அந்த ஆகுதியை அவளுக்கு கொண்டு சேர்ப்பிச்சு விடுறேன். ஆகையால ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிற இடத்துல தானே கொண்டு போய் இந்த வஸ்துவை வைக்க முடியும். அதுவும் மிக உயர்ந்ததான வஸ்துக்கள். இது அக்னி தான் நமக்கு ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், அவர்கிட்ட கொண்டு போய் வச்சிடுவோன்ட்டு அக்னியில கொண்டு வச்சுட்டான். ஆகையில அவ என்ன பண்றா அப்படின்னா, எதினோ ஜெயிஷ்யந்தி, ஒரு கால் அசுரால் நம்மள ஜெயிச்சுட்டாள்னாக்கா அப்போ இந்த அக்னியில வச்ச வஸ்துக்கு இந்த வஸ்துக்கள் இந்த தனத்தை கொண்டு நாம ஜீவிச்சுக்க முடியும், நம்மளுடைய காலத்தை தள்ள முடியும்ன்றதுக்காக சொல்லி வச்சுட்டா. இந்த அக்னி அதை பாக்குறேன். பார்த்த உடனே அவருக்கு அதுல ஒரு ஆசை வருது. எல்லாருக்கும்
ஒரே மாதிரி இருக்காது மனசு. சில சமயங்கள்ல சில சில வஸ்துக்களை நம்மளிடத்துல நிக்ஷேபம் பண்ணா கூட அதை நாமளும் தான் கொஞ்சம் உபயோகப்படுத்திப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி அக்னிக்கு ஒரு ஆசை வந்துடுத்து. என்ன வந்துடுத்து அப்படின்னா, தத் அக்னிர்ய காமயத, இவ்வளவு தனம் நம்மண்ட வச்சிருக்காள, இந்த தனம் மொத்தத்தையும் நாமளே எடுத்துட்டா என்ன? இவ ஜெயிச்சுட்டு வரப்போறாளா வரப்போறது இல்லையான்றது தெரியாது. அப்படி ஒரு கால் இவ தோத்து போயிட்டாள்னாக்கா இப்ப நம்மண்ட வந்து கேட்க போறா. ஜெயிச்சுட்டாள்னாக்கா ஏதோ கொடுத்தது போனா போயிட்டு வருதுன்னு விட்டாலும் விடலாம், இல்ல அதை கொண்டான்னு திருப்பி கேட்டாலும் கேட்கலாம். ஆனா இந்த பெரிய தனங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா நமக்கும் அக்னிக்கும் தனக்கும் அதை வச்சுக்கணும் போல தோன்றது. இந்த பொன்னையும் பொருளையும் முத்து மாணிக்கம் எல்லாத்தையும் பார்த்த உடனே தனக்கும் வச்சுக்கணும்னு தோன்றதான். இதெல்லாம் இயல்பு தான். சில சமயங்கள்ல சில இடங்கள்ல ஒரு பெரிய பங்களா இருக்கும். நான் ஒரு 2 வருஷ காலம் நான் விதேசத்துக்கு போறேன். அந்த காலத்துல இந்த பங்களாவை நீயே பார்த்துக்கோ, சர்வ சுதந்திரமா நீ எங்க வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டாள்னாக்கா அந்த காவல்காரன் அதை பார்த்துக்கிறான். அவன் எங்க அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறவன் எந்த படுக்கை உள்ள படுத்துக்கிறானோ அங்கே கூட இவன் படுத்துப்பான். அங்க இருக்கக்கூடிய சுகானுபவங்கள்லாம் ஏற்படும். அங்க இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தான்னா 2 வருஷம் கழிச்சு அவன் வந்துட்டான்னாக்கா இவனுக்கு அப்படியே கொடுக்கறதுக்கு மனசாகாது. இது தனக்கு எதான ஒரு வழி பண்ணிக்கலாமா, இல்ல அவனை வரவிட்டாத பண்ணலாமா, இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் மனுஷாளுடைய ஒரு இயல்பு. மனுஷாள் மாத்திரம் இல்ல, இதுக்கு தேவதைகளும் விலக்கல்ல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால அக்னியும் நினைக்கிறானா தத் அக்னிர்ய காமயத, இது தனக்கு வேணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டானா. ஆகையால என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தேனாபாக்ராமத்து, அந்த பணத்தையும் இவ கொடுத்த செல்வம் மொத்தம் இருக்க அது மொத்தத்தையும் தூக்கிண்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் அக்னி பகவான். இவ கண்ண தம்பட்டா தானே நம்மள்ட வந்து வாங்கிக்க போறா, இதை கொண்டாந்து நான் உன்னிட்ட வச்சிருக்கேன், இதை கொண்டான்னு கேட்க போறேன். இவ கண்ணிலேயே படாத ஓடி போடுவோன்ட்டு கிளம்பி போயிட்டான். தேனாபாக்ராமத்து தத்தேவா விஜித்யா வருருத்சமான அன்வாயன். இது நடுவுல என்ன ஆயிடுத்து, அங்க யுத்தம் முடிஞ்சு போயிடுச்சு. இவாளுக்கு ஒரு புண்ணியம், ஏதோ ஜன்மாந்திரத்துல பண்ண புண்ணியமோ அதிருஷ்டத்தினால தேவதைகள்லாம் ஜெயிச்சுட்டா, அசுராள்லாம் தோத்து போயிட்டா. ஜெயிச்ச பிற்பாடு தேவதைகள்லாம் ஏற்கனவே அசுரால ஜெயிக்கச்சே சம்பாதிச்ச இந்த பொண்ணு பொருள்கள்லாம் இருக்க, இந்த பொருள்கள்லாம் அக்னின்ற நாம பத்திரமா வச்சிருந்தோமே, அது மொத்தத்தையும் நம்ம திருப்பி எடுத்தும் வந்துருவோம்ட்டு அக்னியை தேடிட்டு போறா. லாக்கர்ல வச்ச வஸ்துவை நம்ம திருப்பி உபயோகத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி தேடிட்டு போனான். இவ தன்னை தேடிட்டு வரான்றத பார்த்துட்ட அக்னி. தேடிட்டு வந்தா கண்டிப்பா தன்னின்ற அவ ஒப்படைச்ச வஸ்துக்களை கொண்டான்னு கேட்க போற. அதை நான் கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கறதுக்கு தனக்கு இஷ்டம் இல்லை. என்ன பண்றதுன்னு பார்த்தானா ஓடி போயிட்டு இருக்கானா. ஓடி போகச்சே இவள் தத்தேவா விஜித்யா, அவள் ஜெயிச்சுட்டு அவருத்சமான அன்வாயன், இவ வேகமா பிடிச்சுட்டு போற. இவ அக்னி எவ்வளவு வேகமா போனாலும் அதுக்கு மேல வேகமா போய் அக்னியை கட்டியா பிடிச்சுட்டான். பிடிச்சுட்ட உடனே தேவதைகள் இருந்து அக்னியால மீற முடியல, வெள்ளம் வர முடியல. சரி, இப்ப இனிமே கொடுத்துதான் ஆகணும்னு ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. அவ இதுல ஒன்னும் தப்பே கிடையாது. அவ கொடுத்து வச்ச வஸ்து அவ வஸ்துவை தான் திருப்பி கொடுக்க போற. இது அக்னிக்கு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவன்னு நினைச்சுட்டு அவன்கிட்ட கொடுத்துருக்கா, அக்னிகிட்ட கொடுத்துருக்கா. அதை திருப்பி கொடுக்கணும்னு கேட்டாக்கா இந்த அக்னிக்கு மனசு வரல. சரி, நான் இவ்வளவு நாள் நீ சண்டைக்கு போச்செல்லாம் நான் பார்த்துன்னு தானே, எனக்கு ஓணுமே, எனக்கு இதை பார்த்தா அனுபவிக்கணும்னு தோன்றது. 2 வருஷ காலம் பங்களால அனுபவிச்சவன் அந்த வாட்ச்மேனா இருக்கும். 2 வருஷம் கழிச்சு குடிசையில போய் அங்க அவுட் ஹவுஸ்லயும் குடிசையில கொசுக்கட்டியில போய் படுத்துக்கணும்னா இவனுக்கு மனசாகுமா?
மனசாகல. ஆனா இது மொத்தத்தையும் இந்த ரூபாய் மொத்தத்தையும் அவன் எடுத்தும் போயிட்டு போறான். இந்த தனம் மொத்தத்தையும் தேவதைகளுக்கு கொடுத்துட்டா தான் ஒண்ணும் இல்லாத ஒன்னும் ஆயிடுவோமே, நம்ம ஓட்டாண்டிவா ஆயிடுவேன்னு ஒன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். இது பண்றது தப்பு, அதுக்கு மேல அழுக வேற. என்னத்துக்கிட்ட ஆகுறேன்னா, ஆமா நீ உனக்கு நீ வாங்கி போயிட்டு போற, எனக்கு ஒண்ணும் இல்லாதான் ஆகி போச்சு அப்படின்னா, சஹசாதித் சந்த சோரோதீத்யதரோதீத் சோரோதீத். அவன் என்ன பண்ண, ஒரே அழுதான், ஒன்னு அழுறான். எனக்கு குழந்தையாட்டம் அழுறேன். யார் வஸ்து பக்கத்தாத்துக்கு எங்கேயான குழந்தை என்ன பண்ணோம்னா பக்கத்தாத்துல போய் ஒரு பொம்மையை பார்க்கும். அந்த பொம்மை நன்னா இருந்ததுன்னா அந்த பொம்மையை வச்சுட்டு சத்தனாய் விளையாடிட்டு இருக்கோம். அந்த பக்கத்தாத்துல இருக்கோ போனா போயிட்டு போறது குழந்தை சத்தனாய் விளையாடிட்டு இருக்கட்டும் வாய்மூண்டு இருப்பா. அந்த குழந்தை ஆத்துக்கு போச்சு, அந்த பொம்மையும் தூக்கிட்டு ஓடி வரும். இல்ல பொம்மையை வச்சுட்டு போ, எங்காத்து குழந்தை நாளைக்கு வந்துனாக்கா அது விளையாடணும், பொம்மையை வச்சுட்டு போன்னு சொன்னாக்கா இந்த குழந்தை ஒவ்வொன்னும் அழும். அந்த மாதிரி அக்னி அழற. சோரோதீத் யதரோதீத் தத்ருத்ரஸ்ய ருத்ரத்வம். இந்த பிரசங்காத்து ருத்ரன்ற பெயருக்கு ஒரு காரணம் சொல்ற, பெயர் காரணம் சொல்லி சொல்ற. எது அழுமூஞ்சியா இருக்கோ, எது அழுதோ அதுக்கு ருத்ரன்னு பேராம். இப்போ அக்னி அழுதாரோ இல்லையோ, அவருக்கு ருத்ரன்னு பேர் வந்துருத்தான். ருத்ரன் கூட பிரம்மாவனுடைய படைப்பு. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு திருமிஷி ஆழ்வாருடைய வாக்கு. அவனும் பறக்கச்சே அவன் அழுதான். அழுதத்தினாலதான் அவனுக்கு ருத்ரன்னு பேர். வேதத்துல பல இடங்கள்ல சிவபெருமான குறிக்கச்சே ருத்ரன் என்றே சொல்றார். சரி, அழுதுதான். அழுதுலயும் சாதாரண அழுகை இல்லை, அப்படியே கண்ணுல மலங்க ஜலம் கொட்டுறதான், கீழே கொட்டுறதான், ஜலம் கண்ணீர் கொட்டுறதான். இப்படி ஒரு அழுக. இப்படி அழுதத்தை பார்த்த உடனே ரஜதகும் ஹிரண்யமபவத், இவன் கண்ணுல இருந்து வருதோ இல்லையோ அக்னி அழுது அந்த கண்ணுல இருந்து வர ஜலம் பூமியில பட்டுதான். பூமியில பட்ட உடனே அது ஒரு வெள்ளி ஆயிட்டான். ஹிரண்யம்ன்ற சப்தம் இந்த இடத்துல ஒரு தனசாமான், பொதுவா ஒரு விலை உயர்ந்த வஸ்து அப்படின்னு தான் சொல்றதே தவிர, இந்த இடத்துல ஹிரண்யன்ற சப்தம் பொதுவா தங்கத்தை சொல்லும். இந்த இடத்துல ரஜதகும் ஹிரண்யம் அபவத்துன்னு சொல்றதுனால இந்த இடத்துல தங்கமாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, இது வெள்ளி தான். இந்த வெள்ளி இது மிக உயர்ந்த பொருளாக ஆயிடுத்து. அக்னியினுடைய கண்ணிலேருந்து அழுக ஜலம் பூமியில விழுந்த உடனே இது ரஜதமாக ஆயிடுத்தான். இந்த சந்தர்ப்பத்துல ஒரு விஷயத்த சொல்ற, தஸ்மாத் ரஜதகும் ஹிரண்யமதட்சிண்யம். யாகத்துல தட்சிணையாக இந்த வெள்ளிய கொடுக்கூடாதான். தட்சிணையா கொடுக்கச்சே தங்கத்தை கொடுக்கலாம், மீதி வஸ்துக்கள்லாம் கொடுக்கலாம், இந்த வெள்ளிய கொடுக்கூடாது. ஏன் வெள்ளிய கொடுக்கூடாதுன்னாக்க, வெள்ளி அழுக ஜலத்திலேருந்து வந்ததுனால இந்த வெள்ளிய கொடுத்தாக்கா யோ பரிஹிஷி ததாதி புராஸ்ய சம்வத்சராத் கிரஹே ருதந்தி. யார் ஒருவர் இந்த வெள்ளிய யாகத்துல தானமா இதுக்கு தட்சிணையா கொடுக்குறானோ அவன் வீட்டுல ஒரு வருஷத்துக்குள்ள அழுகுரல் கேட்கும்படியான நிகழ்ச்சி ஏற்படுமோ. ஆகையால இந்த வெள்ளியே கொடுக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்றது. வெள்ளி கொடுக்கறதுக்குன்றதுக்கு சில சந்தர்ப்பம் இருக்கு, ரஜத தானம்ன்றதெல்லாம் இருக்கு, சிராதத்துல கொடுக்கறதெல்லாம் விசேஷமா சொல்லிருக்கு, அது வேற விஷயம். இந்த யாகங்கள்ல நல்ல காரியங்கள் பண்ணச்சே, கல்யாணத்துல இதெல்லாம் யாகத்துலாம் வரச்சே வெள்ளிய கிஃப்டா கொடுக்கூடாது, தானமா கொடுக்கூடாது. அப்படி கொடுத்தாக்கா வரக்கூடிய அனர்த்தம், ஏன் கொடுத்தா என்னன்னு அடுத்த கேள்வி கேட்போம். இது அழுகையிலேருந்து வந்தது. அந்த வெள்ளியை கொடுத்தோமானாக்கா ஒரு வருஷ காலத்துக்குள்ள அவாத்திலேயே ஏதானா ஒரு நிகழ்ச்சி அழற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டுடும். ஆகையால கொடுக்கூடாதுன்னு சொன்னா சரி, இதெல்லாம் போயிட்டு போறது. இப்ப பழையபடி இவனுக்கு என்ன ஆச்சு, தேவதைகள்லாம் பிடிச்சுட்டா, அக்னியை கட்டியா பிடிச்சுட்டா. அப்ப என்னுடைய பாகத்தெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா அழுது பார்த்தா அதுக்கும் ஒன்றும் விடலை. அதுக்கப்புறமா கேட்கிறானா, சோக்னிரப்ரவீத், அக்னி சொல்ற,
பாக்யசானி பாக்யசானின்னா எனக்கு ஒரு பாகம் கொடுக்கும். நான் இத்தனை நாள் ரட்சிச்சு வச்சிருந்தேன். பேங்க்ல லாக்கர்ல வச்சிருந்தோம்னாக்கா இந்த லாக்கர் ஃபீஸ் கொடுக்குறோமோ இல்லையா பேங்க்குக்கு, அந்த மாதிரி நான் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு எதனா ஒரு பாகம் நீங்க யாகத்துல வரைச்சு எதனா ஒரு பாகம் கொடு. ஆகையால அது கொடுக்காத போயிட்டாக்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும் என்று சொல்லி சொன்னானா. அவ்வளவுதானே, இதை பத்தி ஏன் கவலைப்படாத, நான் கொடுத்துடுறேன் அப்படின்னுட்டு அத இதமிதி புனராதேயந்தே கேவலமித்யப்ருவன். இந்த புனராதானம்னு பண்றாளோ இல்லையோ, அதாவது எப்பனா ஒரு சமயத்துல அக்னி அணைஞ்சு போயிடுச்சுனாக்கா மறுபடியும் புனராதானம் பண்றாளோ இல்லையோ, அந்த புனராதானம் பண்ற சமயத்துல நீ தான் பிரதானமான தேவதையா இருக்க போற. ஆகையால நீ பிரதான தேவதையா இருந்து உனக்கு எல்லா பாகமும் ஹவிர் பாகம்லாம் உனக்கே வரட்டும். நாங்க அதுல எல்லாம் வம்புக்கு வரல, அதுல எல்லாம் வரல, நானு இப்ப இருக்கிறத வஸ்துவை கொடுத்துருன்னு சொல்லி வாங்கி போயிட்டா. புனராதேயந்தே கேவலமித்யப்ருவன் ருத்தவத்கலு சயித்யப்ரவீத். அக்னிக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடுத்து. யோமத்தேவத்தியம் அக்னி மாததாதா இதி, அதாவது என்ன தேவதையாக கொண்டு யார் இந்த புனராதானம் பண்றாளோ அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் நான் கொடுப்பேன் என்று சொல்ற. ஆகையால இது இந்த அக்னிக்கு, இந்த புனராதானத்துல அக்னிக்கு தான் பிரதானமான தேவதை, அக்னி தான் பிரதானமான தேவதை. அப்படி பண்ணச்சே அந்த அக்னிய பிரதானமா வச்சுட்டு பண்ணச்சே எல்லா விதமான சமிருத்தியையும் அவர் கொடுப்பேன். ஆகையால சமிருத்தியர்த்தம் புனராதேயம் பண்றோம். அது கொடுத்தாக்க ஆகையால நமக்கு எல்லா விதமான சமிருத்தியும் வரத்துக்காக புனராதானம் பண்ணணும்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். என்னன்னா, அக்னியை நாம பத்திரமா ரட்சிக்கணும். ரட்சிக்க முடியாத போயிடுத்து, ஏதோ நமக்கு அனவதானத்தினால ரட்சிக்கலையோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தினாலயோ ரட்சிக்க முடியாத போயிடுச்சோன்னா அக்னிக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்துடுத்தோம்னாக்க நமக்கு ஒரு அனிஷ்டத்தை உண்டு பண்ணலாம். யாரையும் பத்திரமா ரட்சிக்க வேண்டியவாள் ரட்சிக்காத போயிட்டோம்னா, மாடு கட்டி வச்சிருக்கோம், கொட்டாயில மாடு கட்டி வச்சிருக்கோம், அதுக்கு தீனியே போடாத இருந்தோம்னாக்கா 3 நாள் நம்ம மாடு கிட்ட போனோம்னா மாடு நம்மள முட்டை வரும். இதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அக்னிக்கும் அதே மாதிரிதான் வரும். அந்த மாடுக்கும் அக்னிக்கும் ரட்சிக்காத போயிட்டோம்னாக்கா, இப்ப ரட்சிக்காத போயிட்டதுனால அக்னிக்கு நம்ம மேல கோபம் வந்துருமே. அப்ப அந்த கோபத்தினால நமக்கு எதனா அனர்த்தம் வந்துடுத்தோம்னா என்ன பண்றதுனாக்க, புனராதானம் பண்ணி மறுபடியும் அந்த அக்னியை ஆதானம் பண்ணி அந்த அக்னி தேவதையை ஆராதிச்சோம்னாக்க அக்னிக்கு எல்லா கோபமும் போயிடுமா. எல்லா கோபமும் போனதோட மாத்திரமில்ல, நமக்கு சகல க்ஷேமத்தையும் உண்டு பண்ணிடுவேராம். பூஷான்னு ஒருத்தர், அவர் இதே மாதிரி பண்ணி அக்னி பகவான் இடத்துல இருந்து அவர் தன்னோட சகல க்ஷேமத்தையும் அடைந்தாராம். என்ன பசுக்கள் தானே அந்த இடத்துல. அதே மாதிரி துவஷ்டா தந்த்வஷ்டா தத்ததே நத்வஷ்டா தஸ்மாத் துவாஷ்டா பசவ உச்சந்தே. துவஷ்டா மனு, எப்படி இந்த சம்பத்சரம் எல்லாரும் இவள் அக்னி பகவானை ஆராதிச்சு அது மூலமாக சகல க்ஷேமத்தையும் அடைஞ்சாலாம். அதே மாதிரி யாரெல்லாம் இப்படி புனராதானம் பண்றாளோ அவ எல்லாருக்கும் அக்னி பகவான் நண்பனாக இருந்துட்டு அவளுக்கு சகல க்ஷேமத்தையும் உண்டு பண்ணுகின்றார் என்பது இந்த இந்த விருத்தாந்தத்தினுடைய விஷயம். அதுதான் உத்வாஸ்ய புனராததீத பாகதேயே நைபை நகம் சமர்த்தயதி அதோ சாந்திரேவாஸ்தே அதோ சாந்திரேவ. அதனால இவளுக்கு என்ன ஆயிடுத்து, சாந்தி ஏற்படுது. இப்படி அக்னி நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்களை இந்த விருத்தாந்தம் மூலமாக நாம அறிஞ்சுட்டு இருக்கோம். இந்த அக்னி சப்தம்ன்றது சில ஒவ்வொரு சமயத்துல, அதாவது நிஷ்கர்ஷகமாக சொல்லச்சே அக்னி சப்தம் அக்னிய சொல்லும்.
அக்னிஹின்னு சாமான்யமா பொதுப்படையாக சொல்லச்சே அக்னிக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான சொல்றது. அக்னிய பூஜித்தமானாக்கா பெருமாளையே பூஜித்ததாக அர்த்தம். தத்தற்பதை உபஹிதேபி துரங்கமேதே சக்கராதயோ வரதபூர்வம் அலப்த பாகன்னு பிரம்மா யாகம் பண்ணச்சே எல்லாரும் காத்துட்டு இருக்காளாம், இந்த ஹவிச வாங்கிக்கணும்னுட்டு. இப்போ ஒருத்தர் கூட நேரம் வரல. இந்திராயசாகனாக்கா இந்திரனுக்கு போய் சேரல. அது யாருக்கு போய் சேர்ந்ததுன்னா இந்திரனுக்கும் அந்தர்யாமியா இருக்கிற பெருமாளுக்கு தான் போய் சேர்ந்தது. அந்த மாதிரி அக்னிக்கு பண்ணக்கூடிய பரிச்சரியை எல்லாமே பெருமாளுக்கே பண்ற பரிச்சரியாட்டம் அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி அக்னின்ற சப்தமே பெருமாளை குறிக்கிறது. சாட்சாத அவிரோதம் ஜெய்மினின்னு ஜெய்மினி பகவான் சொல்ற. இப்படி எல்லாம் இருக்கிறபடினால இந்த அக்னி சப்தத்தினால சொல்லப்படும் சாட்சாத் எம்பெருமான் அவரை ஆராதிச்சமானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும். ஐகிகமான க்ஷேமங்கள், ஆமுஷ்மிகம்னு சொல்லக்கூடிய சொர்க்காதிகள், கைவல்யம் உள்பட, அதுக்கப்புறம் வரக்கூடிய மோட்சம் எல்லாமே கொடுக்கக்கூடியவராக இருக்கார். ஒரு சாதாரணமா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து ஐஸ்வர்யம் ஹுதாசனாத்ன்னு சொல்லிருக்கு. ஆரோக்கியம் வேணும்னா பாஸ்கரன் இடத்துல இருந்து இந்த பாஸ்கர சரீரக்கனாக இருந்துருக்கிற பரமாத்மா கொடுக்குறேன் தான் அர்த்தம். அதுக்கும் ஐஸ்வர்யம் வேணும்னாக்கா அக்னி சரீரக்க பரமாத்மா கொடுக்குறேன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றும் எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறவர் பெருமாள் தான். அப்படிப்பட்ட அக்னி சப்தத்தினால சொல்லக்கூடிய எம்பெருமான தியானம் பண்ணிண்டு அவருக்கு உண்டான பரிச்சரியைகளை பண்ணி நாமளும் சகல க்ஷேமத்தையும் அடைவோமாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.